திரிகூடமலைன்னு ஒரு மலை. அந்த மலைக்கு பக்கத்துல ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுல கஜேந்திரன்ங்கிற பேர்ல ஒரு யானையா பிறக்கிறார் அந்த அரசன். போன ஜென்மத்துல ஒரு சிறந்த ராஜாவா இருந்ததால இந்த ஜென்மத்துல யானையா பிறந்தும் கூட அந்த காட்டு விலங்குகளுக்கு எல்லாம் கஜேந்திர யானை ராஜாவா இருக்கு. போன பிறவியில பெருமாளை பூஜை பண்ணிட்டு இருந்தப்போ இந்த பிறவி வாச்சுது. அதனால இந்த பிறவியிலையும் தொடர்ந்து பெருமாளுக்கு அந்த யானை பூஜை பண்ணுச்சு. அந்த காட்டுல ஒரு தடாகம். அந்த தடாகத்துல ஒரு 1000 இதழ் தாமரை பூக்கும். அந்த தாமரையை பிடுங்கி தினம் இறைவனுக்கு சாத்துறது யானைக்கு வழக்கம். நம்ம உடனே யானை தடாகத்துக்கு வந்தது. அந்த முதலை யானையோட காலை பிடிச்சு இழுத்துதான். யானை குனிஞ்சு பார்த்துட்டு ஒரு முதலை தானேன்னு நினைச்சது. தன் கால்களை தன் பால் இழுத்துக்க முயற்சி பண்ணுச்சு. முடியல. தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்க சூரியனே அஸ்தமனம் ஆயிடுச்சு. மறுநாளும் விடிஞ்சிச்சு. யானையால தன் கால்களை எடுக்க முடியல. யானையோட சத்தம் கேட்டு மத்த யானைகள் எல்லாம் வந்துச்சு. எல்லாம் சேர்ந்து இழுத்தோம். கஜேந்திர யானையை இழுக்க முடியல. நாட்கள் வாரமாச்சு, மாதங்கள் ஆச்சு, ஆயிரக்கணக்கான வருஷங்களா அந்த கஜேந்திரன் யானை போராடிச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த யானைக்கு புரிஞ்சது, நம்ம பலத்தால நாம இந்த முதலையோட பிடியிலிருந்து தப்பிக்க முடியாதுன்னு. அப்போதான் அது ஆதி மூலமே என்ன வந்து காப்பாத்துன்னு குரல் கொடுத்துதான். யானையோட குரலை கேட்ட பெருமாள் கருடர் மேல ஏறி வேகமா வந்தார். இந்திரஜிம்னா போன பிறவிலையும் கஜேந்திரன் யானையா இந்த பிறவிலையும் தன்னை பூஜை பண்ண பக்தனை காப்பாத்த கருடர் மேலேறி வந்தார். நம்ம தான் இறைவனை கூப்பிடுறதில்ல. நம்ம பலம், நம்ம கல்வி, நம்ம குடும்பம், நம்ம செல்வம் இதெல்லாம் நம்மளை காப்பாத்தணும்னு இருந்துடுறோம். பல கஷ்டங்கள் பட்டதுக்கு அப்புறம் தான் இறைவன் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும்னு நம்பி அவரை கூப்பிடுறோம். இப்படி அந்த கஜேந்திரன் யானை கூப்பிட்டதும் கருடர் மேலேறி வந்த பெருமாள் தன் சக்கரத்தால முதலையோட தலையை துண்டிச்சு கஜேந்திரனை காப்பாத்தினார். முதல்ல திரும்பியும் கந்தர்வனா மாதிரி கந்தர்வ லோகம் போயிடுறது. கஜேந்திரன் இறைவனோட இறைவனா போயிடுறார். இதுல முதலையோட பிடியா சித்தரிக்கப்படுறது உலக விஷயங்கள் மேல நாம கொண்டு இருக்கிற பற்று. அந்த பிடியிலிருந்து தப்பிச்சாதான் நாம இறைவனை அடைய முடியும். அந்த பிடியிலிருந்து தப்பிக்க நமக்கு இறைவனோட அருள் வேணும். கஜேந்திரனோட ஆயிரக்கணக்கானவரோட போராட்டம் நம்ம எடுக்கிற ஆயிரக்கணக்கான பிறவிகளை குறிக்குது. ஆரம்ப கட்டத்துல ஒரு ஆன்மா ரொம்ப பொருள் சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடுது. அந்த ஆன்மா அடிபட்டு தான் இறைவனே கதின்னு இறைவன் கிட்ட சரணாகதி அடையுது. இந்த கதையை யார் காலையில எழுந்து அவங்க மனசுல நினைக்கிறாங்களோ, அல்லது அந்த கஜேந்திரன் ஆதி மூலமேனு கூப்பிடுறப்ப சொல்ற ஸ்தோத்திரம் தான் கஜேந்திர ஸ்துதி, அந்த கஜேந்திர ஸ்துதியை சொல்றாங்களோ அவங்களுக்கு அந்த பெருமாளை ஞானத்தையும் வைராகியத்தையும் கொடுத்து கூட்டிட்டு போவார்.